அண்ட் ஷேர். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, இந்த பேப்பர் வச்சு தான் அந்த வீடியோவே. என்னதுன்னா டாஸ்க் டு பி டன் இன் வெக்கேஷன். இந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். நான் வெக்கேஷன் ஹாஃப் முடிஞ்சிடுச்சு, பட் ஸ்டில் எங்கள் அப்பா கொடுத்த அந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நான் உங்களுக்கு வீடியோவாக எடுத்து போடுறேன். ஸோ இது வந்து நம்ம என்ன நல்லான்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? ஸோ த ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி இஸ் ஹெல்ப் கிராண்ட் பேரண்ட்ஸ் இன் தி டெய்லி ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எங்கள் அப்பா ஃபஸ்ட் ஒரு ஆக்டிவிட்டி. ஸோ இதை நம்ம வந்து பண்ணலாம். நான் எங்களோட அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணலாம், முத்துஷாக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஸோ இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி. செகண்ட் ஆக்டிவிட்டி, make a small garden, plant some basic vegetables and take a small video of it. ஸோ இதுலேயே அப்பா மென்ஷன் பண்ணியிருக்காரு வீடியோ ஆஃப் இட். ஸோ உங்களுக்கும் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு ஸ்மால் கார்டன், இந்த மாதிரி ஒரு தக்காளி வந்து ஒரு இது வாங்கிட்டு, இல்லைனா வேறு ஏதாவது ஒரு சீடு வாங்கிட்டு அதுக்குள்ளே மண்ணுக்குள்ளே செடிக்குள்ளே போட்டு நம்ம வந்து பிளான் பண்ணலாம். அதை நான் உங்களுக்கு வீடியோவும் எடுத்து காட்டுறேன். நெக்ஸ்ட்டு, பி எ செஃப் ஃபார் ஒன் டே, ப்ரிப்பேர் சம் ஸ்நாக்ஸ் ஐட்டம். இது எனக்கு ரொம்ப பிடிச்சது. எனக்கு குக்கிங்னாலே கொஞ்சம் பிடிக்கும், ஆனால் நான் எதுவும் ஒன்றும் பண்ணல. ஸோ வந்து இதை நம்ம வந்து சென்னை போய் பண்ணலாம். பி எ செஃப் ஃபார் ஒன் டே, ப்ரிப்பேர் சம் ஸ்நாக்ஸ் ஐட்டம். ஸோ நம்ம சென்னை போய் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு, donate some money to poor people from your piggy bank அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காரு. இதை வந்து நம்ம டே டு டே லைஃப்பில் வந்து பண்ணலாம். ரொம்ப நல்ல விஷயம், நீங்களும் வந்து பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு, லேர்ன் ஆரிகாமி அண்ட் க்ரியேட் 5 கிராஃப்ட்ஸ். ஸோ இதையும் நான் அங்கே போய் தான் பண்ணோம், சென்னைக்கு போய் தான் பண்ணோம். அதையும் நம்ம சூப்பராக பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு, மேக் அ YouTube video, create content on your own and make 50 subscribers அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். இப்போ வந்து 247 இருந்ததில்ல, 247லேருந்து 290 வந்திருக்கு. இப்போ தான் 43 சப்ஸ்கிரைபர்ஸ் ஏறி இருக்காங்க. இன்னும் 7 சப்ஸ்கிரைபர்ஸ் ஏறணும். அப்போ தான் வந்து அந்த 50 கம்ப்ளீட் ஆகும். ஸோ அதுக்கு நீங்கள் தான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். என்னோடய வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு போயிடுங்க. இப்போ போயிருங்க, இல்லை பார்க்கணும், வீடியோ பார்க்கணும், அது மட்டும் பண்ணிடுங்க. அப்போ எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னது, ஷேர் பண்ணணும். ஷேர் பண்ணுங்கள், ஷேரும் பண்ணுங்கள். அப்போ தான் அவங்களுக்கெல்லாம் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறதா இருக்கும். நெக்ஸ்ட்டு, லேர்ன் அ மேஜிக் ட்ரிக். இதை வந்து நான் உங்களுக்கு வீடியோவாக இதுலேயே போட்டிருப்பேன். நான் ஊனோ கார்ட்ஸ் வச்சுட்டு அதை நான் ரிவீலும் பண்ணிட்டேன். அது நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது நம்ம பண்ணிட்டோம். ஸோ இது டிக். 7th ஆக்டிவிட்டி நம்ம டிக் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு, எவ்ரிடே லேர்ன் அ நியூ வேர்ட் அண்ட் இட்ஸ் மீனிங். இது நான் ஸ்டார்டிங்லேருந்து பண்ணியிருக்கணும், ஆனால் நான் பண்ணல. ஏன்னா நம்ம படிக்கிறதுனா கொஞ்சம் அப்படியே லீவில் என்ஜாய் பண்ணலான்றனால நம்ம வந்து படிக்கலை. அதனால் இதை நம்ம பண்ணலாம் மேம். ஓகே. நெக்ஸ்ட் 9th ஆக்டிவிட்டி என்னன்னா, லேர்ன் டு டேக் பியூட்டிஃபுல் ஃபோட்டோஸ், டேக் 10 டிஃப்ரெண்ட் பிக்சர்ஸ் ஆஃப் நேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. நான் வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அது டிஃப்ரெண்ட்டாக இருக்குமான்னு எனக்கு தெரியல, எல்லாம் பூவாக தான் இருக்கும். ஸோ அது நம்ம இன்னும் அழகாக பண்ணுறதுக்கு நம்ம பார்க்கலாம் இந்த ஆக்டிவிட்டி. நெக்ஸ்ட் 10th, க்ளீன் அண்ட் ஆர்கனைஸ் யுவர் கபோர்ட். இதை வந்து எதுக்கு போட்டிருக்காங்கன்னா, என்னோடய கபோர்டு எப்போவுமே குப்பையாக தான் இருக்கும், ஒரே கச்சன்னு இருக்கும். இந்த மாதிரி ஆர்ட் கிராஃப்ட்ஸு, பெயிண்ட்ஸு இதெல்லாம் இருக்கிறதுனால புக்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதனால் இதெல்லாம் கொச்சன்னு தான் இருக்கும். ஸோ அதனால் பொறுப்பாக இரு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா வந்து இந்த 10th ஆக்டிவிட்டியை எனக்கு வந்து கொடுத்துருக்காரு. நாம் அதை பண்ணணும். ஓகே, இதை நம்ம பண்ணணும். ஸோ வந்து இப்போ க்ளீன் அண்ட் கபோர்டு இருக்குல்ல, நான் வந்து பெயிண்டிங் சீரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ அதில் நம்ம இன்னும் கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் ஏற்றுறோம். நீங்களும் என்ன கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ வந்து இந்த சேலஞ்சை வந்து நான் முடிக்கலாம். இன்னும் சப்ஸ்கிரைபர்ஸ் ஏறணும்.
ஓகே ஸோ இதெல்லாம் தான் அந்த 10 ஆக்டிவிட்டி. ஸோ பிரேக்ஷு ஒன் குட் திங் இப்போ வந்து 290 இருக்கு ஓகேவா. ஸோ 297 வந்துச்சுன்னா பப்பா சொன்ன டாஸ்க்கு முடிஞ்சிடுச்சு ஓகேவா. ஆனால் 300 ஓகே இஃப் தி கம்ஸ் டு 300 வில் வெயிட் அண்ட் சி. 300 முதல்ல வீடியோ போடுவோம். ஆமாம் 300 வந்தா ஆமாம் ஓகே. இது எங்களுக்கு Slow ரொம்ப and பெரிய steady. சந்தோஷம். இந்த மாதிரி வீடியோவை நான் வந்து பூஜா ஹாலிடேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயும் ஒரு 10 ஆக்டிவிட்டி போட்டிருப்பேன். அது வந்து பழையசாக இருக்கும். அதில் 10 டேஸ் இருக்கும். ஸோ அந்த 10 டேஸ்லேயும் நான் ஆக்டிவிட்டி பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவும் போய் பாருங்கள். அதுவும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதே மாதிரி தான் இருக்கும். ஓகே கைஸ், இதெல்லாமே நம்ம பண்ணி முடிக்கிறோம் இந்த வெக்கேஷனில். எனக்கு ஜூன் 11th வரைக்கும் டைம் இருக்குது. அதனால் அதுக்குள்ளே நாம் இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ணி முடிக்கிறோம். நீங்களும் பண்ணுறீங்க கொஞ்சம் கொஞ்சம் ஆக்டிவிட்டிஸ். ஏன்னா எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. எங்கள் அப்பா வந்து புத்திசாலி. அதனால் வந்து எனக்கு ஏற்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க எங்கள் அப்பா. அதே மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அக்கம்மா இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் எப்படி பண்ணீங்க, நல்லா இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வீடியோலையும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ நானும் படித்து தெரிஞ்சுப்பேன்ல. அதனால் ஸோ இதுதான் இந்த வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம வின்ஷா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இதில் இருக்கிற ஒரு ஆக்டிவிட்டி முடியும், 300ம் வரும். பாய்.